பவுலிங் வீக்கா இருக்கு. நார்த் டெல்லிஸ் வேற ரூல்ட் அவுட்ன்றாங்க. ஸோ பார்க்கலாங்க, அது ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மாசம் ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது கம்பேக் கொடுக்கலாம். ஏப்ரல் 5 அந்த நாள் மறக்க முடியாத நாள் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. பட் ஆனால் வந்து சத்தியமா சொல்றேன், இந்த வாட்டி ஓஜிஸ் பேக் தான் சத்தியமா வேற லெவல்ல இருக்க போகுது. பேட்டிங் யூனிட்லாம் வார்த்தையே இல்ல, ஸ்ட்ரெயிட் 200+ ஸ்கோர் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் நான் சத்தியமா சொல்றேன், எல்லா மேட்சும் சத்தியமா சூப்பரா இருக்கும். தோனி வந்து ஒரு பால் தான் ஆடுவார் தவிர மிச்சம் 5 பேர் மேல இருக்கவங்களே பாத்துப்பாங்க. இம்பாக்ட் பிளேயர் அது சிஎஸ்கே எடுக்க வேண்டிய டிசிஷன். இம்பாக்ட் பிளேயரா வந்தாலும் நல்லா தான் இருக்கும், விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது அவங்களோட டிசிஷன். ஏன்னா தோனியோட ஃபிட்னஸும் இருக்குல்ல, ஸோ நீஸ் அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரசாந்த் வந்து ஜடேஜாவோட ரோலை ஃபில் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது இனிமே இன்னும் ஒரு மேட்ச் ஆடல, ஸோ மேட்ச் ஆட நம்மளுக்கு அவரை பத்தி தெரிய வரும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி இருக்கு. எல்லா டீமுமே வந்து நிறைய டீம்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் முக்கியமா கரெக்டா. அது எப்படி ஏன்னா இப்ப பேட் கமிங்ஸ் வரல, அதனால ஏதாவது கொலாப்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எல்லா